ஓகே, இன்றைய வகுப்பை நமக்கு எடுத்து தருவதற்கு திரு சேகர், பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி குரோவப்புலம் வேதாரண்யம் ஒன்றிய அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களுக்கு தேசிய ஆசிரியர் சங்கம் மாநில மாவட்ட அமைப்பின் சார்பாகவும் கலந்து கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் வணக்கம். சென்ற வகுப்புல முற்றுரிமைகள் அது தொடர்பான கணக்குகளையும், சமன்பாடுகளே எப்படி தீர்த்து அதனுடைய மதிப்புகளை பிரதியிட்டு மதிப்பு கண்டுபிடிக்கிறது அது தொடர்பான கணக்குகள், மற்றும் காரணிப்படுத்துக அப்படின்னு கணக்கு கேட்டா விடையிலிருந்து எப்படி அதற்கு விடை காண்பது, விடையிலிருந்தே விடை காண்பது எப்படி என்பதை பற்றிய விளக்கங்களை சொன்னோம். இன்னைக்கு அசமன்பாடுகள் அப்படிங்கிற தலைப்புல சில கணக்குகள் கொடுத்துருக்காங்க, அதை பற்றிய விளக்கங்களை பார்ப்போம். சமன்பாடுகள் தெரியும். ரெண்டு பக்கமும் இரண்டு இயற்கணித கோவைகளோ அல்லது ஒரு பக்கம் இயற்கணித கோவை, வலதுகை பக்கம் எண்கள் இருக்கும், நடுவில் சமக்குறி போட்டிருப்போம். அசமன்பாடுகள் அப்படிங்கும் பொழுது கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அந்த 4 குறிகளை பயன்படுத்தி ஒரு அசமன்பாடை எழுதியிருப்பாங்க. எக்ஸ் கிரேட்டர் தென் 10, எக்ஸ் ஆனது 10ஐ விட பெரியது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஏதாவது ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க. இதில் தான் நம்ம எண்கள் தொடர்பான விளக்கங்கள் நமக்கு தேவை. எக்ஸ் என்பது இயலெண்ணா, முழு எண், முழுக்கள், இது தொடர்பான செய்திகளை அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்போ எடுத்துக்காட்டு மேலே கொடுத்துருக்காங்க. 3x - 3 ஈக்குவல் டு 12 என்ற சமன்பாட்டுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. 3x - 3 லெஸ் தென் 12, எக்ஸ் என்பது இயல் எண் எனில் இந்த அசமன்பாட்டின் தீர்வு காண்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அசமன்பாட்டின் தீர்வுகளின் தொகுப்பு அனைத்து இயல் எண்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சமன்பாடு போலவே 3x - 3 இருபுறமும் 3 கூட்டியிருக்காங்க. எக்ஸ் லெஸ் தென் 5 அப்படின்னு விட நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப எக்ஸோட மதிப்பு 5ஐ விட குறைவு. அப்ப 5ஐ விட குறைவுன்னா 4, 3, 2, 1, 0வை நம்ம சேர்க்கல. ஏன் அப்படின்னா எக்ஸ் ஆனது இயல் எண்கள் என வரையறுக்கப்பட்டுள்ளது. அதனால 1, 2, 3, 4 பாட்டிக்கிட்ட 0வை சேர்க்கல. கீழே குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் ஆனது இயல் எண் என வரையறுக்கப்படவில்லை எனில் அதன் தீர்வுகள் எக்ஸை விட குறைவான எல்லா எண்களையும் பெற்றிருக்கும். அதனால அந்த சைடில் உள்ள எக்ஸ் ஆனது இயல் எண்ணா, முழு எண்ணா, முழுக்களா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த குறிப்பை நம்ம கண்டிப்பா அசமன்பாடு தொடர்பான கணக்கு ஒன்று நம்மளை சென்ற முறை கேட்டிருக்காங்க. பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. அசமன்பாடு ஒன்று கொடுத்துட்டு அதனுடைய தீர்வு எக்ஸ் என்பது ஒரு இயல் எண் அப்படிங்கிற ஒரு குறிப்பை கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்தது அசமன்பாடுகளை தீர்க்கும் விதிகள்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அசமன்பாடு கொடுத்துட்டு ஒரு எண்ணை இருபுறமும் கூட்டுவதால் அச்சமன்பாட்டின் அசமத்தன்மை மாறுவது இல்லை. இந்த 4 குறிப்புகளை நம்ம நல்லா நினைவில் வச்சுக்கிறோம். இதிலிருந்து ஒரு வினா சென்ற முறையோ அதுக்கு முதல் முறையோ கேட்டிருக்காங்க. ஒரு அசமன்பாடுன்னு கொடுத்துருந்தா 10 கிரேட்டர் தென் 5ன்னு கொடுத்துருக்காங்க. 10ஆனது 5ஐ விட பெரியது, இது நமக்கு தெரியும். முதல் குறிப்பு என்ன கொடுத்துருக்கு? ஓர் எண்ணை இருபுறமும் கூட்டுவதால் அச்சமன்பாட்டின் அசமத்தன்மை மாறுவதில்லை. ரெண்டு பக்கமும் ஏதாவது ஒரு எண்ணை நான் கூட்டுறேன். இங்கே அவங்க நமக்கு 1 கூட்டு காட்டியிருக்காங்க. இருபுறமும் 1 கூட்டுறாங்க. 10ஓட 1 கூட்டினா 11, 5ஓட 1 கூட்டினா 6. குறியானது அப்படியே இருக்கு. கிரேட்டர் தன் குறி கிரேட்டர் தன்னாவே இருக்கு. ரைட். இங்கு 1க்கு பதிலாக ஏதேனும் ஒரு எண் எக்ஸை கூட்டினாலும் அச்சமன்பாடு மாறாது. அதாவது 10 + x கிரேட்டர் தன் 5 + x. குறிப்பில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். அசமன்பாட்டில் இருபுறமும் ஒரு எண்ணை கூட்டுவதால் அதனுடைய அசமத்தன்மை மாறாது. அப்படின்னா குறி அப்படியே இருக்கும். கிரேட்டர் தன் இருந்தா கிரேட்டர் தன் இருக்கும், லெஸ் தன் இருந்தா லெஸ் தன்னே இருக்கும், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இருந்தா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கும், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இருந்தா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டுன்னே இருக்கும். அடுத்தது கழித்தல் சம்பந்தமா ஓர் எண்ணை இருபுறமும் கழிப்பதாலும் அச்சமன்பாட்டின் அசமத்தன்மை மாறாது. அதே போல நமக்கு போட்டு காட்டியிருக்காங்க, நம்பரை கழிச்சு காட்டியிருக்காங்க. அப்ப குறி மாறல. 3வது குறிப்பு, இருபுறமும் மிக எண்ணால் பெருக்குவதால் அச்சமன்பாடு மாறாது. அதாவது
10 > 5ல இருபுறமும் 2ஆல பெருக்கியிருக்காங்க. 20 > 10ன்னு வந்திருக்கு. அதனால மிக எண்ணால் பெருக்கும் பொழுது அதனுடைய அசமத்தன்மை மாறாது. 4வது குறிப்பை நல்லா பார்க்கிறேன். ஓர் பூஜ்ஜியமற்ற மிக எண்ணால் இருபுறமும் வகுக்க அசமன்பாட்டின் அசமத்தன்மை மாறாது. அதாவது 10/5, 5/5, 2 > 1. இதேபோல் 5க்கு பதிலாக ஒரு பூஜ்ஜியமற்ற மிக எண் x ஆல் வகுக்க அச்சமன்பாடு மாறாது. பூஜ்ஜியமற்ற எண்ணால் வகுக்கும் பொழுது அது மிக எண்ணு குறிச்சிருக்காங்க. இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சு, மிக எண் குறை சொல்லல. 3வது குறிப்புல மிக எண்ணால் பெருக்கினால், 4வது குறிப்புல பூஜ்ஜியமற்ற மிக எண்ணால் இருபுறமும் வகுத்தால் அசமத்தன்மை மாறாதுன்னு சொல்லிட்டு கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு அசமன்பாட்டின் இருபுறமும் பூஜ்ஜியமற்ற குறை எண்ணால் பெருக்கும் போது அல்லது வகுக்கும் போதும் அந்த அசமன்பாட்டின் குறி மாறுகிறது. இதான் முக்கியமான குறிப்பு. அதான் பாக்ஸுக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம நல்லா படிச்சுட்டு போறோம். பெருக்கினாலும் மாறாது, வகுத்தாலும் மாறாது, கூட்டினாலும் மாறாது, கழிச்சாலும் மாறாதுன்னு படிச்சுட்டு போவோம். அப்படி இல்லை. மிக எண்ணு குறை எண்ணை கூட்டினாலும் கழிச்சாலும் மாறாது. ஆனா பெருக்கும் பொழுதும் வகுக்கும் போதும் மிக எண்ணா இருந்தா மட்டும்தான் மாறாது, குறை எண்ணா இருந்தா மாறும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்ப இருபுறமும் -3ஆல பெருக்கியிருக்காங்க. பெருக்குனா நமக்கு குறி மாறுது. அப்ப -3 -1ஆல பெருக்கியிருக்காங்க. 12 -1ஆல பெருக்கியிருக்காங்க. 3ங்கிறது -3 ஆயிட்டு, 12ங்கிறது -12 ஆயிட்டு, குறிய அப்படியே போட்டா தவறு. -3 தான் பெரியது, -12 சிறியது. அதனால குறி மாறும். அப்ப -1ஆல் இருபுறமும் பெருக்கும் பொழுது -x > -y என கிடைக்கிறது. இந்த குறிப்பை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். ஒரு அசமன்பாட குறையெண்ணால, பூஜ்ஜியமற்ற குறையெண்ணால பெருக்கும் பொழுதோ அல்லது வகுக்கும் பொழுதோ அதனுடைய குறி மாறும். குறி என்ன, கிரேட்டர் இருந்தா அது லெஸ் தன்னா மாறிடும், லெஸ் தன்னா இருந்தா கிரேட்டர் தன்னா மாறிடும். இந்த குறிப்பை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். ரைட். உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துருக்க. ஒரு அசமன்பாட்டின் இருபுறமும் உள்ள கோவைகளை இடமாற்றி எழுதும் பொழுது அந்த சமன்பாட்டில் மாற்றம் ஏற்படாது. எடுத்துக்காட்டாக x + 3 = 5 என்பதும் 5 = x + 3 என்பதும் ஒரே சமன்பாட்டை குறிக்கிறது. ஆனால் அசமன்பாட்டுகளை இடவளமாக மாற்றி எழுதும்போது அதன் அசமன்பாட்டு குறியையும் மாற்ற வேண்டும். 30 > 20, 20 < 30. அப்ப அசமன்பாட்டை நம்ம இடமாத்தி எழுதணும்னா குறியையும் அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கணும், மாத்திக்கணும். கிரேட்டர்னா இருந்தா இடவளம் மாற்றணும்னா அப்படியே அது லெஸ்ஸன்னா மாறிடும். இதை நம்ம குறிப்பில் மனசுல நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். அசமன்பாட்டுல நம்ம இஷ்டத்துக்கு இடத்த மாற்ற முடியாது. இடத்த மாத்தினா குறியும் மாறும் அப்படிங்கிறத நம்ம நிலையில் வச்சுக்கிறோம். அது என்ன அசமன்பாடுன்னா என்ன சார்? சாதாரணமா 10 பெரியது 5ன்னு கொடுத்துருக்காங்க. 10ஆனது 5ஐ விட பெரியது. இது ஒரு அசமன்பாடு. நடுவில் என்ன குறி இருக்கு? கிரேட்டர் குறி இருக்கு. இல்ல 2 < 8, 2ஆனது 8ஐ விட சிறியது. இது ஒரு அசமன்பாடு. அப்ப நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி கேள்வி கேட்பாங்க? சுலபமா கேட்கிறேன்ட்டு x > y, x > y அப்படின்னு கொடுத்துட்டு இதிலிருந்து x + 3 நடுவுல ஒரு பொட்டியை போட்டுட்டு y + 3ன்னு கொடுக்கலாம். அப்ப குறி எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் மிக எண்ணை கூட்டியிருக்காங்க. கூட்டும் பொழுது குறி மாறாது. அப்ப கணக்குல என்ன குறி இருந்ததோ அதே குறிதான் விடையா வருங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த குறிப்பை நம்ம நல்லா நினைவு கொண்டுட்டா அடுத்தது கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. சேகர் சார், அவங்கள ஜூம் பண்ணி பார்த்துக்க சொல்லுங்க. ஜூம் குறிப்பு தேவையோ அதை நீங்க ஜூம் பண்ணி பார்த்துங்க. நான் ஜூம் பண்ணா ஸ்கிரீனை விட்டு நிறைய பேருக்கு விலகி போகுது, அதனால நீங்க ஜூம் பண்ண வேண்டாம்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு இந்த குறிப்பு நான் சொல்றேன் அப்படின்னா அந்த குறிப்பை நீங்க ஜூம் பண்ணி உங்களுக்கு தேவையானதை பார்த்துங்க. இப்போ எடுத்துக்காட்டு 3.13ல ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க விடை கண்டுபிடிச்சிருக்காங்க. விடை -4
ஆனால் மாலை விட எக்ஸ் ஆனது பெரியது, 5 விட சிறியது. மேலே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒரு இயல் எண்ணு கொடுத்துருக்காங்க. நம்ம இது மாதிரி -4 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 5, இது 7ஆம் வகுப்புல உள்ள இயற்கணிதம் தொடர்பான 3ஆம் பருவத்தில் உள்ள கணக்குகள். இது அசமன்பாடு தொடர்பான கணக்கு. அப்ப நம்ம டக்குன்னு விடையில் என்ன எழுதிருவோம், -3 -2 -1 0 1 2 3 4 விடை எழுதி வந்துருவோம். எதை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம், அவன் கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க, இயல் எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இயல் எண்ணுன்னா யார் வரமாட்டா, 0 வராது, மைனஸ் எண்ணு வராது. அதனால இந்த கணக்குக்கு விட 1 2 3 4 அதான் குறிப்பிட செயல் எழுதியிருக்காங்க. இதன் தீர்வுகளின் தொகுதி இயல் எண் என வரையறுக்கப்பட்டுள்ளதால் -3 -2 -1 0 ஆகியவை இங்கு குறிப்பிடப்படவில்லை. அப்ப கணக்கையும் பார்க்கணும், சைட்ல உள்ள கண்டிஷனையும் பார்க்கணும். இதான் கண்டிஷன். என்ன கண்டிஷன், எக்ஸ் என்பது நீ கண்டுபிடிக்கிற எக்ஸ் ஆனது அது இயல் எண் அப்படின்னு சொல்லிட்டா கணக்குல 1 2 3 மட்டும்தான் இருக்கணும், விடையில பிளஸ் நம்பர் மட்டும்தான் இருக்கணும். முழு எண்ணுன்னு சொன்னா 0 வந்தா சேர்த்துக்கலாம், முழுக்கள்னு சொல்லிட்டா மைனஸ் நம்பரும் உண்டு, 0வும் உண்டு, 1 2 3. அப்ப எண் தொகுப்பும் நமக்கு தெரிஞ்சிருக்கா, விடை கண்டுபிடிக்கவும் தெரியணும், எண் தொகுப்பும் தெரியணும். ரெண்டுமே தெரியுமாங்கிறத டெஸ்ட் பண்றதா அந்த அசமன்பாடு கணக்கு. அது எண்கோடு சம்பந்தமா கொடுத்துருக்காங்க. அடுத்தது பயிற்சி கொடுத்துருக்காங்க. பயிற்சி 3.2ல எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒய் எனுமாறு எக்ஸ் கமா ஒய்க்கு தரப்பட்டுள்ளது. கோடிட்ட இடங்களை பொருத்தமான அசமன்பாட்டு குறிகளால் நிரப்புகள் ஒரு 5 கணக்கு கொடுத்துருக்காங்க. இது சுலபமான கணக்கு தான், நம்ம படித்த குறிப்புகள்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த 5 கணக்குமே எனக்கு புரிஞ்சுட்டுங்க, எனக்கு நல்லா விட தெரியுதுங்க அப்படின்னாலே நம்ம இந்த அசமன்பாடு தொடர்பான கருத்துக்களை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம நினைவு கொள்ளலாம். நம்ம விட சொல்லிக்கிட்டே இருக்கோம், நம்ம விடையை நினைத்தது சரியா அப்படிங்கிறத நம்மளே சுய பரிசோதனை செய்து கொள்வோம். எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்கு கணக்குல. இப்ப கணக்கு என்ன கொடுத்துருக்கு, ஒய் முன்னாடி வந்துட்டு எக்ஸ் பின்னாடி வந்துட்டு. அப்ப அசமன்பாட்டுல எக்ஸ் ஆனது பின்னாடியும் ஒய் ஆனது முன்னாடியும் போயிட்டா குறி என்ன இருக்கு கணக்குல, கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு. அப்ப விடையில என்ன வரும், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு. அவ்வளவுதாங்க. அசமன்பாட்டுல என்ன சொன்னோம், அசமன்பாட்டுல மதிப்புகளை இடவள மாற்றினா முன்னாடி எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஆகும், ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் ஆகும். இடது பக்கம் உள்ளது வலது பக்கமும் வலது பக்கம் உள்ளது இடது பக்கமும் மாத்தினா குறியும் அப்படியே மாறிக்கும். 2வது கணக்கு எக்ஸ் பிளஸ் ஆறு இடந்தாங்கி கொடுத்துருக்கு, ஒய் பிளஸ் ஆறு. இது எந்த குறிப்பு, முதல் குறிப்பு. அசமன்பாட்டில் இருபுறமும் ஒரு எண்ணை கூட்டும் பொழுது அதனுடைய அசமத்தன்மை மாறாது. அப்ப குறி உள்ளது உள்ளபடியே இருக்கும். கணக்குல என்ன கொடுத்துருக்கு, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, அதே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இருக்கும். 3வது குறிப்பு என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் இடந்தாங்கி எக்ஸ் ஒய். சார் எக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்க, ஒன்றும் செய்யலை, 2 பக்கமும் எக்ஸ் ஆல பெருக்கியிருக்காங்க. எக்ஸுங்கிற ஒரு நம்பரால பெருக்கியிருக்காங்க, நல்ல மிக எண் எக்ஸ் தான் அது. அப்ப குறி அப்படியே இருக்கும். என்ன குறி, கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு. அடுத்து 4வது கணக்கு மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்ப எதால பெருக்கியிருக்காங்க, மைனஸ் ஒய்யால பெருக்கியிருக்காரு. அப்ப குறை எண்ணால பெருக்கும் பொழுது அசமத்தன்மை மாறும். கணக்குல என்ன கொடுத்துருக்கு, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, விட என்ன வரும், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு. கடைசி கணக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் இடந்தாங்கி 0. இப்ப இந்த கணக்குல என்ன பண்ணிருக்காங்க, 2 பக்கம் ஒய்யை கழிச்சிருக்காங்க. கழிக்கும் பொழுது அசமத்தன்மை மாறாது. அதனால நம்ம கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு போட்டுடலாம். அவ்வளவுதாங்க. இந்த 5 கணக்குமே என்னால விட சரியா, நான் யூகிச்சது சரியா இருக்கு அப்படின்னாலே நம்ம அசமன்பாடு தொடர்பான அனைத்து கருத்துக்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப 2வது கணக்கு சரியா தவறா விட்டுட்டு 3வது கணக்கு சமன்பாடுகளை தீர்க்கன்னு கொடுத்துருக்காரு. இந்த 5 கணக்குல தான் ஒரு கணக்கு ஏதாவது நம்மள போன முறை கேட்டிருக்காங்க. அப்ப இதில் நம்ம கணக்குக்கு விட கண்டிப்பா எழுத முடியும். எதையும் பார்த்துக்கணும், சைட்ல உள்ள குறிப்பை பார்த்துக்கணும். எக்ஸ் ஆனது என்ன கொடுத்துருக்கு, ஏழு எண்ணு கொடுத்துருக்கா, மொழி எண்ணு கொடுத்துருக்கா, முழுன்னு கொடுத்துருக்கா, குறை முழுன்னு கொடுத்துருக்கா, எல்லா குறிப்புமே கொடுத்துருக்கும். அப்ப அந்த கணக்குகள்ல விட கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சாதாரணமா கண்டுபிடி. 2வது கணக்கு பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஆறு லெஸ் தென் 1ன்னு இருக்கு. அப்ப எக்ஸுக்கு விட என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஆறு அப்படியே 2 பக்கமும் பிளஸ் ஆரை சேர்த்தோம்னா எக்ஸ் லெஸ் தென் 7. எக்ஸ் லெஸ் தென் 7, எக்ஸ் ஆனது 7ஐ விட சிறியது.
குறிப்பில் என்ன கொடுத்துருக்கு, 7 எண்ணு கொடுத்துருக்கு. அப்போ விடை என்ன, 1லேருந்து 6 முடியும், அவ்வளோதான். அப்போ இது போல எல்லா கணக்கும் நம்ம விட கண்டுபிடிச்சிட்டு சைடில் உள்ள குறிப்பை பார்த்துட்டு தான் நம்ம ஷேர் பண்ணணும். ஏன்னா ஒரு கணக்கில் 7 எண்ணுன்னு கொடுத்துருப்பாரு, நம்ம விடையில் எதையும் சேர்த்து எழுதிருவோம்னா குறை எண்ணையும் சேர்த்து, அதாவது முழுக்களுக்கான விடையை சேர்த்து எழுதிடுவோம். அப்போ விடை தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீர்வை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு எழுதுறதுக்கு முன்னாடி சைடில் உள்ள கண்டிஷனை பாருங்க. அது 7 எண்ணா, முழு எண்ணா, முழுவா, குறை முழுவா, அதை நல்லா ஞாபகம் வச்சு. சரி, இது தொடர்பான கணக்குகள் தான் கொடுத்துருக்காங்க. அது முற்றுமையை பயன்படுத்தி விடை காண்க. இது மாதிரி கணக்கெல்லாம் நம்மளை கேட்பதற்காக இப்போ 4.9 ஸ்கொயர் இதை முற்றுமையை பயன்படுத்தி தான் போடணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. முற்றுமையை பயன்படுத்தி தீர்வு காண்கன்னு வழி கணக்கு இல்லை. 4.9 ஸ்கொயர்னு கேட்க வாய்ப்பு இல்லை. மதிப்பு என்னன்னு கேட்டால் நம்ம 49 2 வாட்டி பெருக்கி 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுட்டு போடுவோம். அதனால இது எளிமையான கணக்குகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ரைட். இந்த 3ஆம் பருவத்தில் உள்ள 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் உள்ள இயற்கணிதம் தொடர்பான பாட சுருக்கம் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன 4 முற்றுமையை நல்லா தெளிவாக நல்லா படிச்சுக்கிறோம். அப்படியே நேரடியாக கேள்வி கேட்பாங்களா, இல்லை இதுலேருந்து மறைச்சி கேள்வி கேட்பாங்களா, இந்த 4 முற்றுமையை பயன்படுத்தி தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ சாதாரணமாக a + b ஹோல் ஸ்கொயர், a² + 2ab + b² இருக்கு. அதில் ஏபிக்கும் a + bக்கு விட கொடுத்துட்டு a² + b² விட கண்டுபிடிக்கிற மாதிரி கணக்குகள் நிறைய கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு கீழே குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. நம்ம சமன்பாடு தொடர்பான கணக்குகள் கொடுத்துருக்காங்க, அந்த விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இது 7ஆம் வகுப்பு இயற்கணிதம். அதோட அந்த இயற்கணிதம் முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது அதுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக 8ஆம் வகுப்பு இயற்கணிதம். இப்போ நம்ம 8ஆம் வகுப்பு போகிறோம். ஏற்கனவே நம்ம 7ஆம் வகுப்பில் பார்த்த அதை மீள்பார்வை அப்படிங்கிற தலைப்பில் மாறினா என்ன, மாறிலினா என்ன, ஒத்த உறுப்பு என்ன, மாறுபட்ட உறுப்பு என்ன, கெழுக்கள்லாம் என்ன, எண் கோவைகள், இயற்கணித கோவைகள், அது தொடர்பான சில மீள்பார்வை கணக்குகள் நம்ம கொடுத்துருக்காங்க. பின்வரும் கோவையில் உறுப்புகளின் எண்ணிக்கையை எழுது. முதல் கணக்கை பார்க்குறேன். எக்ஸ் இருக்கு. எப்போ உறுப்பு பிரியும், கூட்டல் குறியோ கழித்தல் குறியோ இடையில இருக்கும்போது தான். அப்போ முதல்ல எத்தனை உறுப்பு இருக்கு, 4 உறுப்புகள் இருக்கு. 2வது கணக்கில் m² n² c ஒரே உறுப்பு தான். 3வது கணக்கில் 4 உறுப்புகள் இருக்கு. 4வது கணக்கில் 3 உறுப்புகள் இருக்கு. அடுத்தது ஒவ்வொரு உறுப்பின் எண்கெழுவை காண்க. ஒவ்வொரு உறுப்பின் எண்கெழு. முதல் உறுப்பு 2x², அதனுடைய எண்கெழு 2. 2வது உறுப்பு -5xy, அதனுடைய எண்கெழு -5. 3வது உறுப்பு 6y², அதனுடைய எண்கெழு +6. 4வது உறுப்பு 7x, அதனுடைய எண்கெழு +7. 5வது உறுப்பு -10y, அதனுடைய எண்கெழு -10. +9 என்பது மாறிலி உறுப்பு நம்ம எழுதி. இப்போ 2வது உள்ள கணக்கு பாரு. x/3 + 2y/5 -xy +7. இதில் முதல் உறுப்பு என்ன, x/3. இதனுடைய எண்கெழு 1/3. இதுதான் நம்ம ஞாபகம் வச்சிடும். வெறும் 3ன்னு டக்குன்னு அவசரத்தில் எழுதிட்டு வந்துடுவோம். 1/3 + 2y/5. இதனுடைய எண்கெழு என்ன, 2/5. 3வது உறுப்போட எண்கெழு என்ன, -1. 4வது உறுப்பு என்ன, மாறிலி உறுப்பு, அது +7. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒத்த உறுப்பு மாறுபட்ட உறுப்பு. நமக்கு தெரியும் ஒத்த உறுப்புன்னா முன்னாடி உள்ள மாறிலியை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, பின்னாடி உள்ள மாறி உறுப்புகள் ரெண்டும் ஒரே இது போல. எக்ஸ்னா அது எக்ஸா இருக்கணும், XYனா XYயா இருக்கணும், x²yனா அதுவும் x²yயா இருக்கணும். அது போல நாம வச்சுக்கிறேன். இது தொடர்பான கணக்குகள் நிறைய கொடுத்துருக்காங்க. ரைட். இப்ப அறிமுகம். இப்ப நம்ம 8ஆம் வகுப்புகளை செல்றோம். அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பை வேணா நீங்க ஜூம் பண்ணி பார்த்துங்க, இல்லை நல்லா தெளிவா இருக்கு அப்படின்னா பார்த்துக்கலாம். பல்லுறுப்பு கோவை அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்துருக்கு. ஓருறுப்பு கோவைக்கு விளக்கம் கொடுத்துருக்கு. ஈருறுப்பு கோவைனா விளக்கம் கொடுத்துருக்கு. மூவுறுப்பு கோவைக்கு விளக்கம் கொடுத்துருக்கு. பல்லுறுப்பு கோவைக்கான விளக்கம் கொடுத்துருப்பாரு. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இயற்கணித உறுப்புகளை கொண்ட ஒரு கோவை பல்லுறுப்பு கோவை எனப்படும்.
பல்லுறுப்புக்கோவையின் அனைத்து மாறிகளின் அடுக்குகளும் ஒரு முழு எண்ணாக இருக்க வேண்டும். பல்லுறுப்புக்கோவை கண்டிஷனே இதாங்க. எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கலாம், எக்ஸின் அடுக்கு 2/3 இருக்கக்கூடாது. ஒய் கியூப்னு இருக்கலாம், ஒய்யின் அடுக்கு 3/5 இருக்கக்கூடாது. அப்ப மாறியில உள்ள அடுக்கு ஒரு முழு எண்ணாக இருக்க வேண்டும். கீழே எதெல்லாம் பல்லுறுப்புக்கோவையாக இருக்க முடியாதுன்னு இதுக்கு வரும். ஒன்னாவது, மாறியால் வகுத்தல். மாறிங்கிற நம்பர், மாறிங்கிற எழுத்து எக்ஸ் ஆனது கீழே வகுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்ப அது பல்லுறுப்புக்கோவை அல்ல. இதுல இருந்து நமக்கு ஒரு கேள்வி கண்டிப்பா நமக்கு கேட்கலாம். சுலபமா கேட்கணும்னு நினைச்சா இது போல கேள்விதான் நம்மளை கேட்பாங்க. பல்லுறுப்புக்கோவை கீழ்கண்டவற்றில் எது பல்லுறுப்புக்கோவை அல்ல அப்படி கேட்கலாம். இல்லைன்னா கீழ்கண்டவற்றில் எது பல்லுறுப்புக்கோவை அப்படியும் கேட்கலாம். அப்ப பல்லுறுப்புக்கோவைனா எல்லாமே பல்லுறுப்புக்கோவை தானே, இது என்ன புதிய கேள்வி அப்படின்னா அதுல இது மாதிரி ஏதாவது ஒண்ணு எழுதி விட்டுருவார். 4x² -5/1 + x எழுதியிருப்பார். எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் இருக்கு, இது பல்லுறுப்புக்கோவை தான் நினைப்போம். இல்ல, எக்ஸ் எங்க இருக்கு? கீழே இருக்கு, பகுதியில் இருக்கு. அப்ப மாறியால் வகுத்தல் என்பது பல்லுறுப்புக்கோவையில் அடங்காது. 2, மாறியில் குறையடுக்கு மைனஸ் நம்பர் 7 எக்ஸின் அடுக்கு -2 கொடுத்துருக்காங்க, +5x -6, இதுவும் பல்லுறுப்புக்கோவை அல்ல. 3வது குறிப்பு, மாறியின் அடுக்கு பின்னமாக நம்ம சொன்னோம்ல, எக்ஸின் அடுக்கு 2 இருக்கலாம், 2/3 இருக்கக்கூடாது, இல்லை 1/2 இருக்கக்கூடாது. அப்ப மாறியில உள்ள அடுக்குகள் குறையாகவும் இருக்கக்கூடாது, பின்னமாகவும் இருக்கக்கூடாது, மாறியானது கீழேயும் இருக்கக்கூடாது. கீழேனா எதால வகுக்கிற மாதிரி, கீழே 1 + x வகுத்த மாதிரி முதல் நம்பர் கொடுத்துருந்தாங்க, அது போல இருக்கக்கூடாது. இந்த 3 குறிப்புகளை நல்லா ஞாபகம் பல்லுறுப்புக்கோவைன்னு சொன்னா இந்த 3 கண்டிஷனும் கண்டிப்பா இருக்கக்கூடாது. அதனால கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். கீழ்கண்டவற்றுள் எது பல்லுறுப்புக்கோவைன்னு கேட்கலாம், எது பல்லுறுப்புக்கோவை அல்லன்னு கேட்கலாம். எல்லாமே பல்லுறுப்புக்கோவை தான் ஐயா. அப்ப ஓர் உறுப்பு இருந்தா அது பல்லுறுப்புக்கோவை இல்லையா? ஆமா, பல்லுறுப்புக்கோவை தான். அப்ப ஓருறுப்புக்கோவை ஒரே ஒரு உறுப்பு மட்டுமே உள்ள கோவை ஓர் உறுப்புக்கோவை. கீழே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. 2 உறுப்புகளை மட்டுமே உள்ள கோவை ஈருறுப்புக்கோவை விளக்கம் கொடுத்துருக்காங்க. 3 உறுப்புகள் மட்டுமே உள்ள கோவை மூவுறுப்புக்கோவைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது எருகணித கோவையின் பெருக்கல். இந்த பெருக்கல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த காரணிப்படுத்துகள் சொன்னோம்ல, அதுக்கான விடை கண்டுபிடிப்பது மிகவும் சுலபம். ஏன்னா காரணிப்படுத்துதல்னு எவ்வளோ பெரிய கஷ்டமான கணக்கு கொடுத்தாலும் நம்ம நேற்று சொன்னது போல விடையில உள்ள 4 விடையையும் அப்படியே விடையில உள்ள 2 காரணி தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. 2 காரணியை அப்படியே பெருகி பார்த்தா நமக்கு கணக்கு வந்துட்டுனா அதான் விடைன்னு எழுதிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அப்ப அந்த 2 இயற்கணித கோவைகளை எப்படி பெருக்கிறது அதற்கான வழிமுறைகளை இங்க கொடுத்துருக்காங்க 8ஆம். அப்ப முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை, இயற்கணித கோவைகளின் முதல் வேலை குறிய பெருக்கணும். 2வது வேலை மாறிய பெருக்கணும், எழுத்த பெருக்கணும், மாறிலி நம்பரை பெருக்கணும். 3ஆவதா மாறிய பெருக்கணும். முதல்ல பெருக்க வேண்டியது குறிய பெருக்கிறேன், நம்பரை பெருக்கிறேன், எழுத்த பெருக்கிறேன். இதை நம்ம வச்சிருக்கோம். முதல்ல குறிய பெருக்கணும், அப்புறம் நம்பரை பெருக்கணும், அப்புறம் எழுத்த பெருக்கணும். இந்த 3 வரியில நம்ம சரியா கடைபிடிச்சிட்டோம்னா சரியான விடைய சுலபமா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். முதல்ல பெருக்க வேண்டியது குறிய பெருக்கிறேன், அடுத்தது நம்பரை பெருக்கிறேன், அடுத்தது மாறி எழுத்த பெருக்கிறேன். எக்ஸ் தான் x² போடுறேன், எக்ஸும் ஒய்ன்னு பெருக்குன்னு தான் XY பெறுறேன். இதை பெருக்க நான் கத்துக்கிட்டேன்னா சுலபமா விட எழுத முடியும். அப்ப கீழே உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு பொட்டி கொடுத்துருக்காங்க, அதை நல்லா கவனத்தில் வச்சுக்க. ஒரு பல்லுறுப்புக்கோவை என்பது இயற்கணித கோவையின் சிறப்பு வகையாகும். ஒரு இயற்கணித கோவைக்கும் பல்லுறுப்புக்கோவைக்கும் இடையே உள்ள வேறுபாடு, இங்க உள்ள மாறியின் அடுக்கு முழு எண்ணாகவோ பின்னமாகவோ குறைகுறியுடையதாகவோ இருக்கலாம். அப்படி இருந்தா அதுக்கு பேரு இயற்கணித கோவை. மாறியின் அடுக்கு ஒரு முழு எண்ணாக மட்டுமே இருந்தா அதுக்கு பேரு பல்லுறுப்புக்கோவை. அப்ப இந்த பக்கம் எழுதினது எல்லாம் பல்லுறுப்புக்கோவை அல்ல, பல்லுறுப்புக்கோவை அல்ல, பல்லுறுப்புக்கோவை அல்லன்னு சொன்ன சென்ற பக்கத்துல சொன்ன அனைத்துமே அதுக்கு பேரு இயற்கணித கோவை. மாறியையும் இணைத்து பிளஸோ மைனஸோ வச்சு எழுந்தா அதுக்கு பேர் இயற்கணித கோவை. அதுல அடுக்களை மைனஸும் வரலாம்,
ப்ளஸ் நம்பர் வரலாம், முழு எண்ணாகவும் இருக்கலாம், பின்னமாகவும் இருக்கலாம், அடுக்குக்குறி குறையாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதை நம்ம என்ன சொல்லலாம், இயற்கணித கோவைன்னு சொல்லலாம். ஆனா பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்லணும்னா அடுக்குகள் கண்டிப்பாக மிகை எண்ணாக மட்டும்தான் இருக்கணும், முழு எண்ணாகத்தான் இருக்கணும், அடுக்கு முழுசா இருக்கணும், மைனஸ் இருக்கக்கூடாது. ரைட். அதுக்கு கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இரண்டு உறுப்புகளின் பெருக்குகளை சாதாரண பிராக்கெட் போட்டு கொடுத்துருக்கலாம், புள்ளி வச்சு கொடுத்துருக்கலாம், இல்லை இண்டு போட்டு கொடுத்துருக்கலாம். எப்படி கொடுத்தாலும் அது பெருக்கல் செய்ய போறேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எடுத்துக்காட்டு கணக்குகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஒரு ஓருறுப்பு கோவையால பெருக்கிறது. கீழே ஒரு பல்லுறுப்பு கோவையை ஓருறுப்பு கோவையுடன் பெருக்குதல். ஏங்கிற ஒரு ஓருறுப்பு கோவைய 8x + 3y + 5z அப்படிங்கிற ஒரு பல்லுறுப்பு கோவையால பெருக்கிறதுக்கு சுலபமா நமக்கு புரிகிற மாதிரியே நீல கலர்ல அம்புகுறி போட்டாங்க. ஏ ஆனது உள்ள 3 உறுப்பையும் போய் பெருக்க போகுது. நம்ம நேரடியாகவே பெருக்கணும் அப்படின்னா முதல்ல குறியை பெருக்க போறேன், அடுத்த நம்பரை பெருக்க போறேன், அடுத்தது எழுத்துங்கிற மாறியை பெருக்க போறேன். குறிங்கிறது பிளஸ்ன்னு தான், எல்லாமே பிளஸ்ல இருக்கு, பிரச்சனை இல்லை. நம்பர் ஏக்கு முன்னாடி 1 இருக்கு, எழுத்து ஏயும் எக்ஸையும் பெருக்க போறேன். அப்ப பெருக்கனா 8axன்னு வரும். விடையில அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 3ay 5az. அவ்வளவுதான். ஒரு ஸ்டெப்பு பெருக்கி காட்டியிருக்காங்க. 3வது ஸ்டெப்ல அவர் விடை எழுதிட்டார். அதுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. பங்கீட்டு பண்பு. ஏ என்பது ஒரு மாறிலி, எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவை மாறிகளெனில் பிறகு ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் ஏஒய். ஏ ஆனது எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கிருக்கு. அதுபோல 5 ஆனது எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கிருக்கு. 5x + 5y. அவசரத்தில் நம்ம 5ஐயும் எக்ஸையும் மட்டும் பெருக்குவேன், ஒய்யை பெருக்காம விட்டுருவேன். அந்த தவறு நடக்கக்கூடாது. ஏன்னா விடையில விடையை 5x + y தான் இருக்கும். அவசரத்தில் டக்குன்னு 5x பெருக்கணும், 5x + y அப்படியே போட்டுருவேன். அதுக்கு கீழே ஒரு குறிப்பு உங்களுக்கு தெரியுமான்னு, ஓருறுப்பு கோவையும் பெருக்கினா ஒரு ஓருறுப்பு கோவை கிடைக்கும். ஈருறுப்பு கோவையும் பெருக்கினா ஒரு ஈருறுப்பு கோவை கிடைக்கும். ஈருறுப்பு கோவையும் பெருக்கினா ஈருறுப்பு கோவையும் கிடைக்கலாம், அல்லது ஒரு பல்லுறுப்பு கோவை கிடைக்கும். உனக்கு மேல ஒரு உறுப்பு இருக்கும். பல்லுறுப்பு கோவை பெருக்கல் ஓருறுப்பு கோவை ஈக்குவல் டு பல்லுறுப்பு கோவை. இதுல இருந்தோட நம்ம சாதாரண சுலபமா கேட்கணுங்கிறத கேட்கலாம். ஓருறுப்பு கோவை பெருக்க கிடைப்பது தெளிவா நம்ம ஈருறுப்பு கோவை எழுதிட்டு வந்துடுவோம். வாய்ப்பு இருக்கு. அவசரம் டக்குன்னு தப்பாவோட எழுதுறோம். ஓருறுப்பு கோவை பெருக்குனா ஈருறுப்பு கோவை தானே வரும்னு எழுதிடுவோம். இல்லை, ஓருறுப்பு கோவை. இதை நாம வச்சுக்கிறேன். அதன் பிறகு அது தொடர்பான எடுத்துக்காட்டு கணக்குகள் கொடுத்துருக்காங்க. ஓருறுப்பு கோவையை ஒரு பல்லுறுப்பு கோவையால எப்படி பெருக்கிறது, அந்த கணக்குகள் நல்லா பார்த்துக்கிறேன். அந்த 3x² ஒய்ங்கிறது அந்த பல்லுறுப்பு கோவையில் உள்ள 2x3 y3 - 5x² + 9xy பெருக்குது. ஒவ்வொரு உறுப்பையும் அவர் அம்புகுறி போட்டு காட்டியிருக்காரு. நமக்கு தெரியும். அப்படியே மனசால பெருக்கிறோம். நேராக விடையை போய் பார்த்துக்கிறேன். முதல்ல யாரை பெருக்கணும், குறியை பெருக்கணும். 3க்கு முன்னாடி ப்ளஸ் குறி இருக்கு. உறுப்புல 2க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கு. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், அதனால ஒரு ப்ளஸ் போடலை. அடுத்து நம்பரை பெருக்கிறேன். 3 2 6, விடையை பார்க்குறேன் 6 வந்துட்டு. அடுத்தது மாறியை பெருக்க போறேன். இங்கே x², அங்கே x3. அப்போ விடையில x⁻5, இங்கே ஒய், அங்கே y⁻3. அப்போ விடையில y⁻4. முதல் உறுப்பு வந்தது, புரியுதா? அதுக்கு அடுத்தது குறியை பெருக்க போறேன். +ல 3, அங்க -ல 5 இருக்கு. அப்ப +× மைனஸ் 3ஐயும் 5ஐயும் பெருக்குனா 3 5 15. x⁻2, அங்கேயும் x⁻2. அப்போ விடையில x⁻4. இங்கே ஒய் இருக்கு, அங்கேயும் ஒய் இருக்கு. அப்போ y². 2வது உறுப்பு ரெடியா வந்துட்டு. 3வது பெருக்கல் +× ++ போட்டாங்க. நம்பரை பெருக்கின 3 9 27. மாறியை பெருக்க போறேன். இங்கே x² இருக்கு, அதுல x இருக்கு. அப்ப x3. இங்க முதல் உறுப்பு பெருக்க விடுதல ஒய் இருக்கு, கடைசி உறுப்புல ஒய் இருக்கு. ஒய்யையும் பெருக்கினா y². அவ்வளவுதாங்க விட. இந்த பெருக்கல் நமக்கு புரிஞ்சுட்டு அப்படின்னா அவங்க எவ்வளவு பெரிய கணக்கு கொடுத்தாலும் சுலபமா அப்படியே எல்லா உறுப்பையும் பெருக்கணுங்கிறத மட்டும் நாம வச்சுக்கிறோம். ஓருறுப்பு கோவையால ஒரு பல்லுறுப்பு கோவை பெருக்க சொன்னா எத்தனை உள்ள உறுப்பு இருக்கோ அத்தனை உறுப்பு விடையில வரும் அப்படிங்கிறத நாம வச்சுக்கிறோம்.
அப்ப முதல்ல குறியை பெருக்கிறேன், அடுத்து நம்பரை பெருக்கிறேன், அடுத்தது மாறியை பெருக்கிறேன். குறியை பெருக்கிறேன், அடுத்தது நம்பரை பெருக்கிறேன், அடுத்தது மாறியை பெருக்கிறேன். மாறியை பெருக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்ன அடுக்கு விதியை நாம வச்சுக்கிறேன். எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸையும் ஒய்யையும் பெருக்குனா எக்ஸ் ஒய் அப்படிங்கிறத நான் நிலையில் வச்சுக்கிறோம். அடுத்தது அதுக்கு அடுத்தது ஈருறுப்பு கோவைகளின் பெருக்கல். சரி, அந்த ஈருறுப்பு கோவை பெருக்கல் அங்க ஒரு 4 முறையில போட்டு காட்டியிருக்காங்க. கிடைமட்ட பங்கீட்டு முறை, செங்குத்து பங்கீட்டு முறை, கட்டக முறை, பாயில் முறை. அப்ப நம்ம எப்பயுமே 4வது முறையில தான் நம்ம போடுவோம். எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு பி பிளஸ் கியூ, எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு பி பிளஸ் கியூ. அது என்ன பாயில் முறை? முதல்ல ஃபர்ஸ்ட் உறுப்பையும் பெருக்கிறேன், எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கணும் எக்ஸ் ஒய். அடுத்து அவுட்ரு அந்த எக்ஸு போய் கடைசியில் உள்ளது பெருக்குது. அதாவது எக்ஸு போய் முதல்ல பிஐயும் கியூவையும் பெருக்குது, அடுத்து ஒய் போய் பிஐயும் கியூவையும் பெருக்குது. தான் ஃபாயில் முறை. அப்போ ஒரு உறுப்பு போனா அங்க எத்தனை உறுப்பு இருக்கோ எல்லாத்தையும் பெருக்கிடணும். அதை நான் வச்சுக்கிறேன். அந்த கணக்கு நல்லா பார்க்குறேன். இந்த எக்ஸ் ஆனது முதல்ல உள்ள பியை பெருக்குது எக்ஸ் பின்னு போட்டிருக்காங்க, அடுத்தது எக்ஸ் ஆனது கியூவை பெருக்கி எக்ஸ் கியூன்னு போட்டிருக்காங்க, அடுத்தது ஒய் ஆனது பியை பெருக்கி ஒய் பின்னு போட்டிருக்காங்க, ஒய் ஆனது கியூவை பெருக்கி ஒய் கியூன்னு போட்டிருக்காங்க. இவ்வளவுதாங்க. இதை மட்டும் நல்லா நான் நாம வச்சுட்டா இதிலிருந்து பெருக்கல் கேட்டாலும் பெருக்கி போட்டுடலாம், காரணி பெருத்து கேட்டாலும் காரணி பெருத்தல உள்ள விடையை பெருக்கி விடை கண்டுபிடிச்சுக்கலாம். எப்படியோ இதுல ஒரு மாதிரி நம்ம வாங்கி ஆகணும். இந்த ஃபாயில் முறையை நல்லா பார்த்துக்கிறேன். நல்லா ஒரு தடவை நீங்க எப்படி பெருக்கணுங்கிறத நல்லா பார்த்துக்கங்க. கீழே கணக்குகள் போடும்போது அது இன்னும் நல்லா புரியும். கீழே அப்படியே எடுத்துக்காட்டு கணக்கில் ஒட்டியாந்துடுறேன். எடுத்துக்காட்டு 3.5ல் 2x + 5yையும் 3x - 4yையும் பெருக்க சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் பங்கீட்டு முறையில பெருக்கியிருக்காரு. நம்ம எந்த முறையில் பெருக்குவோம்? ஃபாயில் முறை. முதல்ல யாரையும் பெருக்கணும்? 2xையும் 3xையும் பெருக்கணும். என்ன விட வரும்? 6x². அப்ப 2x போய் யாரை பெருக்கும்? 4y பெருக்கும். 2 4 8 -8y 8xyன்னு வரும். அப்புறம் 5y போய் 3x பெருக்கும். I3 15xyன்னு வரும். கடைசியில 5y போய் -4yயோட பெருக்கும். -20y² வரும். இப்ப விடையில நமக்கு அந்த 2வது வரியில உள்ளது நமக்கு கிடைச்சிட்டு, இப்போ 3வது வரியில அந்த -8xyயும் +15xyயும் ஒத்த உறுப்பா இருக்கிறதுனால அது ரெண்டும் சேர்ந்து குறி ரெண்டும் மாறி இருந்தா கழிச்சு போடணும். 15 8 23 போட்டக்கூடாது. 15ல் 8 போக 7, பெரிய நம்பருக்குள்ள குறி +7xy -20y² அப்படியே வச்சுக்கிறேன். அதன் பிறகு இதை சுருக்க முடியாது, ஏன்னா ஒவ்வொன்றும் வேறுபட்ட உறுப்பா மாறிட்டு. இப்போ ஒத்த உறுப்புகளை சேர்த்து போடணுங்கிறத மட்டும் நாம வச்சுக்கிறேன். பாயில் முறையில் பெருக்கும் பொழுது நடுவில் உள்ள 2 உறுப்பு ஒத்த உறுப்பா வந்துட்டா அவங்க 2 பேரையும் சேர்த்து விட்டுருங்க. குறி ரெண்டும் ஒன்னா இருந்தா கூட்டி போடணும், குறி ரெண்டும் மாறி இருந்தா கழிச்சு போடணும். இது நம்ம எண்ணியல் பாடம் நடத்தும் போதே நம்ம சொல்லிட்டோம். அது எங்கேயுமே அந்த கண்டிஷன் மாறாது. குறி ரெண்டும் ஒன்னா இருந்தா கூட்டி போடணும், குறி ரெண்டும் மாறி இருந்தா கழிச்சு போடணும். அது போல விட கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, இது தொடர்பான பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. பயிற்சி 3.1ல ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இது நமக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க? 2 பல்லுறுப்பு கோவைகளை 2 ஓருறுப்பு கோவைகளை உங்களுக்கு பெருக்க தெரியுதா, அதுக்கான கணக்கு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான வினாக்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்தது இயற்கணித கோவை வகுத்தலுக்கு வந்துடுறேன். ரைட், அதுல இந்த 9வது கணக்கு தான் நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய கணக்கு. 7p³ 2p² பெருக்கல் பலனை காண்க. எப்ப அவர் பிராக்கெட் கொடுத்துட்டு வெளியில ஸ்கொயர் கொடுத்துட்டாரோ முதல்ல அந்த வேலையை முடிக்கிறேன். 2p² விட 2 ஸ்கொயர் பண்ணா 4, p² பண்ணா p⁴. இப்ப 4p⁴ இருக்கு. அப்ப அதுக்கான விட இப்ப நான் 7ஐயும் 4ஐயும் பெருக்கணும். 7 4 28, இங்க p⁻3, இங்க p⁻4, அப்ப p⁻7. 2வது விட தான் சரியா இருக்கும். நம்ம அவசரத்துல முதல்ல தான் நம்பர் தானே பெருக்க சொன்னாரு. இப்ப 7 2 14 டக்குன்னு டிக் அடிச்சிருவோம். மேல உள்ளது என்ன பண்ணிட்டாங்க? அழகா 2 2 4 4 3 12ன்னு போட்டாங்க. 2 7 பெருக்கினாரு 14,
பியின் அடுக்கு 12 முதல் விட நம்ம சரின்னு எழுதிட்டு வந்துடுவோம். அதனால எழுதுறதுக்கு முன்னாடி சற்று நிதானமாக. ரைட். அடுத்தது இயற்கணித கோவையின் வகுத்தல். பெருக்கலை விட வகுத்தல் மிகவும் சுலபம். அப்ப வகுத்தல் கணக்கு போடுறதுக்கு மொத்தல்ல ஓருறுப்பு கோவையை மற்றொரு ஓருறுப்பு கோவையா வகுத்தல். அப்ப முதல்ல இதே போலதான் குறியையும் வகுத்துக்கிறேன், நம்பரையும் வகுத்துக்கிறேன், மாறியும் வகுத்துக்கிறேன். மாறியும் வகுக்கிறதுக்கு ஏற்கனவே படிச்ச அடுக்குக்குறியோட வகுத்தல் விதியை பயன்படுத்துகிறேன். எதை பயன்படுத்தலாம்? a பவர் m பை a பவர் n இருந்தா a பவர் m மைனஸ் n எழுதலாம். அடுக்க கழிச்சுக்கிறேன். அந்த விதியை பயன்படுத்தி நம்ம இந்த கணக்குகளுக்கு வகுத்து விட எழுதிக்கலாம். இல்லை இவற்றை முயல்கள் எழுதியிருக்காங்க. நிறைய கணக்குகள் கொடுத்துருக்காங்க. ஒரு 7 கணக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இந்த 2வது கணக்கு மட்டும் வேணா எப்படி விட வருதுன்னு சொல்லிக்கிறோம். -20 a⁵ b ஸ்கொயர் வகுத்தல் 2a³ b⁻7 இதான் கொடுத்துருக்காங்க. அப்ப -20 நான் முதல்ல கணக்கு பை போட்டு எழுதிக்கிறேன். முதல்ல குறியை வகுத்தேன், மைனஸ் வரும். 20 2ஆல் வகுத்தேன் 10, a⁻5 இங்க a⁻3, 5ல் 3 போக 2, இங்க b ஸ்கொயர் இருக்கு, இங்க b⁻7 இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? b⁻ மைனஸ் வச்சு எழுத வேண்டாம், நான் b கீழே வகுத்துறேன், பை b⁻5 எழுதிக்கலாம். மேலே உள்ள அடுக்கு சிறியதாகவும் கீழே உள்ள அடுக்கு பெரியதாகவும் இருக்கு. அதனால கீழே -5 எழுதலாம். கீழே ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்களோ இல்லை b⁻5ங்கிறது பகுதியில் இருக்கு அப்படின்னா b⁻5 பகுதியில் எழுதிக்கலாம். இல்லை மேலே இருக்கு b⁻−5 இருக்குன்னா அது போல விடையை தகுந்தாப்புல நம்ம சரி பண்ணிக்கலாம். கீழே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காரு பாருங்க. புத்தகம் உள்ளவர்கள் அதை சரியாக பார்த்துக்கணும். என்னென்ன தவறு நம்ம செய்திருவோம் அப்படிங்கிறதுக்கான கீழே விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. சரியான முறை என்ன தவறு நடக்குதுங்கிறது கொடுத்துருக்கு, அதுக்கு என்ன காரணம்னு கொடுத்துருக்கு. ஒரு 15 விதமான தவறுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த குறிப்புகளை நம்ம நல்லா கவனமா புத்தகம் உள்ளவர்கள் அதை நல்லா என்ன பண்ணிக்கிறோம், ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கிறேன். முதல் கணக்கு நம்ம ஒரு தடவை சும்மா சொல்லிக்கிறோம். 2x ஈக்குவல் டு 2x 2x பெருக்கும்போது மாறியை பெருக்காம 2x எழுதிட்டோம். 2x × x கொடுத்தா 2x இல்லை 2x². விளக்கம் என்ன கொடுத்துருக்கு? மாறிகளின் பெருக்காம விட்டுட்டேன். -3x -4x விட என்ன போட்டிருக்கேன்? -1x. ஆனா விட என்ன? -7x. குறி ரெண்டும் ஒன்னா இருந்தா கூட்டு போடணும். இவர் 3ல் 4 கழிச்சு -1ன்னு போட்டாங்க. 4y + 3y + y = 7y. 4y 3y கூட்டா 7y. பின்னாடி ஒரு y இருக்கு, அது ஒரு yங்கிறத மறந்துட்டா நம்ம 7yன்னு போட்டுருவோம். ஆனா விட 8y. 5x 3x கூட்டி இந்த தவறை தான் நம்ம செஞ்சிருவோம். 5 3 கூட்டின 8, x கூட்டி x² போட்டுருவேன். கூட்டும் பொழுது மாறாது, அடுக்கு கூடாது. அப்ப 5x 3x கூட்டினா 8x. நான் பெருக்கி போட்டுட்டேன். அடுத்தது 9x + 1 = 10x. இந்த தப்பும் நம்ம செஞ்சிருவோம். 9xங்கிறது வேற உறுப்பு, 1ங்கிறது மாறியும் சேராது. அழகா என்ன பண்ணிட்டோம்? 9 1 10xன்னு ஈஸியா சுருக்கி போட்டுட்டேன். அப்ப அதை கூட்ட முடியாது, அப்படியே தான் இருக்கும். 3x + 4y = 7xy. நம்ம ஏற்கனவே 4வது குறிப்புல பார்த்த மாதிரி 3ஐயும் 4ஐயும் கூட்டின 7, எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கி எக்ஸ்ஒய்ன்னு போட்டேன். இது நம்மளால கூட்டவே முடியாது. ஏன்னா 3xங்கிறது வேற உறுப்பு, 4yங்கிறது வேற மாறுபட்ட உறுப்பை கூட்ட முடியாது. இது போல விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்காங்க 3 × 4x + 9. 3 போய் 4 பெருக்குனது 12x. 9 அப்படியே வச்சுட்டேன், 3ஆல பெருக்க மறந்துட்டேன். இது போல குறிப்புகள் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த குறிப்புகளை நம்ம புத்தகங்களை வாங்கி பார்த்துக்கணும், இல்லை குறிப்பு எடுத்துக்கிறேன். ஏன்னா என்ன தவறு நடக்குமோ அதை தான் அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. அடுத்து 3.2 பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இது வகுத்தல் தொடர்பான கணக்குகள். வகுத்தலுக்கு என்ன செய்யணும்? முதல்ல குறியை வகுத்துக்கிறேன்,
நம்பரை வகுத்துக்கிறேன், மாறியை வகுத்துக்கிறேன். மாறியை வகுக்கும் பொழுது அடுக்குக்குறியினுடைய வகுத்தல் விதி அடுக்க குறைச்சிக்கிறோம், கழிச்சு போடணும். பெருக்கலா இருந்தா கூட்டி போடுவேன், வகுத்தலா இருந்தா கழிச்சு போடுவேன். அடுத்தது முற்றொருமைகள். ஏற்கனவே 7வதுல பார்த்த 4 முற்றொருமைகளை பச்சை கலர் பொட்டியில போட்டாங்க. a plus b whole square, a minus b whole square, a square minus b square, x plus a into x plus b. ரைட்டு. இப்ப அது தொடர்பான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. 7x plus 3 = 10க்கு மட்டுமே x = 1 ஒரு தீர்வாகும். ஆனால் x plus 2 whole square = x square plus 4x plus 4 இல் எக்ஸின் எந்த மதிப்புக்கும் இதனை நிறைவு செய்யும். எனவே 7x plus 3 = 10 என்பது ஒரு சமன்பாடு. x plus 2 whole square = x square plus 4x plus 4 என்பது ஒரு முற்றொருமை ஆகும். எனவே ஒரு முற்றொருமை என்பது சமன்பாடாகும், ஆனால் அதன் மறுதலை உண்மை அல்ல. முற்றொருமைங்கிற சமன்பாடு, அப்ப ஒவ்வொரு சமன்பாடும் முற்றொருமை அல்ல. இதெல்லாம் நம்ம குறிப்பில் ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுக்கு பிறகு முற்றொருமையின் பயன்பாடு. a plus b whole square, a minus b whole square, a plus b into a minus b. இப்போ 7வதுல படித்த கணக்குகளை பயன்படுத்தி எப்படி விட போடலாங்கிற தொடர்பான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. நம்ம அது 7ஆம் வகுப்புலயே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 8ஆம் வகுப்புல உள்ள கண முற்றொருமைகள். கியூப் தொடர்பான கணக்குகள் கண்டிப்பாக ஒன்று கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா முற்றொருமையில இயற்கணிதத்துல ஒரு 4 கேள்விகள் நம்மள கேட்கலாம். சுலபமா கேட்கலாம், இல்லை நம்ம கணக்குகளை முற்றொருமையை பயன்படுத்தி அதை பிரதியிட்டு எப்படி விட கண்டுபிடிக்கிறது தொடர்பான கணக்குகள் தான் நம்மளை கேட்குறாங்க. a plus b whole square 7வதுல உள்ள அந்த 4 முற்றொருமையில ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. சென்ற முறையும் கேட்டிருக்காங்க, முதல் தாள்லையும் கேட்டிருக்காங்க, 2ஆம் தாள்லையும் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நடந்த 2013 அந்த ரேஞ்சில் உள்ள நடந்த தேர்வுகள்லையும் இந்த முற்றொருமை தொடர்பான கணக்குகள் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இதுல கேட்பதற்கான வாய்ப்புகள் இதுதான். முற்றொருமை கணக்குகள் தான் கேட்கலாம், அல்ல அசமன்பாடு தொடர்பான கணக்குகள் கேட்கலாம், தீர்க்க கேட்டால் நம்ம ஈஸியாக விடையை தான் கொடுத்துருக்காங்களே, அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் விடையை. அப்போ இது போல கணக்குகள் தான் நம்மளை கேட்பாங்க. அப்போ கண முற்றுரிமையை நம்ம கண்டிப்பாக எழுதி படித்து தான் ஆகணும். அப்போ முதல் முற்றொருமை a plus b whole cube அடுக்கு 3 இருந்தா a cube plus 3a square b plus 3ab square plus b cube. இப்போ எழுதிக்கிறோம். அப்படி இல்லைன்னா கடைசியில் நம்ம பாட சுருக்கத்தில் கடைசியாக ஒரு பக்கத்தில் முழுமையாக கொடுத்துருக்காங்க. அந்த பக்கத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ அல்லது மாணவர்கள்ட்ட புத்தகத்தை வாங்கியோ நம்ம பார்த்து அதை எழுதி வச்சுக்கணும். a plus b whole square whole cube. அடுத்து a minus b whole cubeக்கு விட கொடுத்துருக்காங்க. அடுத்தது x plus a into x plus b into x plus c. நாங்கள் ஏற்கனவே x plus a into x plus b கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே இன்னொரு ப்ராக்கெட் 3 இல்லை, கணமுற்றுரிமை இல்லை, 3 ப்ராக்கெட் பெருக்கி இருந்தா அதுக்கான விடை எழுதியிருக்காரு. எக்ஸ் கியூப் பிளஸ் a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc அப்படிங்கிற விளக்கத்தை அவங்க எழுதியிருக்காங்க. இந்த முற்றொருமைகளை நல்லா படிச்சுக்கிறோம். ஒரு 3 முற்றொருமை கொடுத்துருக்காங்க. அதனுடைய மாற்று வடிவம்னு சொல்லி ஒரு 4 முற்றொருமையை கொடுத்துருக்காங்க. இதை நல்லா நம்ம ஞாபகம் வச்சு இதை பயன்படுத்தி தான் நமக்கு கணக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். கணக்குல என்ன கொடுப்பாரு, a plus b-யும் ab-யும் விட கொடுத்துட்டு a cube plus b cube விட காண்க. இது மாதிரி கணக்கு தான் சென்ற முறை கேட்டாங்க. a plus b-க்கு நம்பர் கொடுத்துருவாங்க. a plus b = 5, ab = 8 அப்படின்னு கொடுத்துட்டு a cube plus b cube விட காண்க அப்படின்னா அந்த முதல் முற்றொருமையை பார்த்தீங்கன்னா a plus b க்கு போடுறதுக்கு ஒரு நம்பர் போடலாம், ab இருக்கிறது நம்பர் போட்டா மிச்சம் என்ன இருக்கும், a cube plus b cube மட்டும் தான் இருக்கும். அதுக்கு விட நான் சுலபமாக கண்டுபிடிச்சிருவேன். இப்போ இந்த முற்றொருமை எனக்கு தெரியணும். a plus b whole cubeன்னு சொன்னா a cube plus 3a square b plus 3ab square plus b cube மட்டும் இல்லாம அதோட அடிஷனா உள்ள a cube plus b cube plus 3ab into a plus b. அதே மாதிரி a cube plus b cube இருந்தா a plus b into a square minus ab plus b square அந்த விளக்கமும் a minus b whole cube equal to a cube minus b cube minus 3ab into a minus b இந்த விளக்கமும் கடைசியா உள்ள a cube minus b cube equal to
ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயருங்க இந்த விளக்கமும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதை பயன்படுத்தி தான் நம்ம கணக்கு போடுற மாதிரி கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்போ ஏபியும் ஏ பிளஸ் பியும் கொடுத்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரும் கேட்கலாம், ஏ கியூப் பிளஸ் பி கியூப்பும் கேட்கலாம். அப்போ முற்றொருமையை நம்ம தெளிவாக நினைவில் வச்சுக்கிறோம். அதை பயன்படுத்தி போடக்கூடிய கணக்குகள் தான் கொடுத்துருக்காங்க. ரைட். அதுக்கு அடுத்தது நமக்கு முக்கியமானது காரணிப்படுத்துதல். அந்த காரணிப்படுத்துதல் சைடில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. பகா எண்கள் ஒன்னாலும் தன்னாலும் வகுப்புடைய எண்கள் அல்லது 2 காரணிகளை மட்டுமே உடைய எண்கள். அது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. 2, 3, 5, 7, 11. நம்ம 25 பகா எண்களை படிச்சு வச்சிருக்கோம். பகு எண்கள் 2க்கு மேற்பட்ட காரணிகளை உடைய எண்கள் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. 4லேருந்து வரிசையாக எழுதியிருக்காங்க. இப்ப காரணிப்படுத்துதல் அப்படின்னா என்னங்கிறதுக்காக விளக்கம் கொடுத்துருக்காங்க வசையில். எந்த ஒரு எண்ணையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கல் பலனாக எழுதுவதை காரணிப்படுத்துதல் என்கிறோம். 12 காரணிப்படுத்தினா 2 × 2 × 3 அப்படிங்கிற பகா காரணிப்படுத்தி எழுதியிருக்காங்க. ரைட். இப்ப காரணிப்படுத்துதல்ல முதல்ல ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க. 4x² y + 8x², 8xy. இதனை காரணிப்படுத்துகன்னு கேட்டா நம்ம யோசிக்கவே விடல. கண்டிப்பா விடையில என்ன இருக்கும்? 4xy, x + 2ன்னு விடை இருக்கும். நம்ம தான் காரணிப்படுத்த போறதே இல்லையே. அப்ப விடை என்ன பண்ண போறோம்? 4xyயையும் x + 2ஐயும் அப்படியே பெருக்கி பார்க்க போறேன். அப்படியே பெருக்குனா 4x² y + 8xy தானா விட வந்துடுச்சு. அப்ப அதான் விட நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சோம். நேற்று சொன்ன போறதான். காரணிப்படுத்துகன்னு கேட்டா விடையில உள்ள 2 பிராக்கெட்டையும் இல்ல 2 காரணிகளையும் பெருக்குனா உனக்கு கணக்கு எந்த விடைக்கு கணக்கு சரியாக வருகிறதோ, குறி மாறாம அந்த கணக்குல உள்ளபடியே வருதோ, அதுதான் அதனுடைய காரணி. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஒவ்வொரு முறையா கொடுத்துருக்கோம். முற்றொருமையை பயன்படுத்தி காரணிப்படுத்து எது வேணாலும் நம்மளை கேட்கட்டும். கீழே விடையில கண்டிப்பா 2 காரணி இருக்கும். கியூப் கணக்கா இருந்தா 3 காரணிகள் இருக்கும். அப்போ 3 காரணி அப்படியே பெருக்கணும்னா நமக்கு தேவையான விடை சுலபமாக கிடைச்சிரும். அது தொடர்பான பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே ஒரு 5வது கணக்கு பாருங்க. 9x² + 6xyயின் காரணிகள். இங்க 4 விடை இருக்கு. எனக்கு காரணிப்படுத்தல் தெரியாதுன்னா டக்குன்னு என்ன பண்ணுவேன்? முதல் விடைய அப்படியே 3y எக்ஸால பெருக்கினேன். 3xy. அங்க 6xy இருக்கு, விடை இல்லை. 2வது விடைய உள்ளோட்டு பெருக்கினேன். 9x² இருக்கு. 3 9xy. அங்க 6xy தான் இருக்கு. அப்ப அதுவும் விடை இல்லை. 3வது விட 6x உள்ள 3xால பெருக்குனா 6 3 18x². கணக்குல 9x² தான் இருக்குல்ல. அப்ப அதுவும் விடை இல்லை. இப்ப கடைசி விட தான் தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் பெருக்கி பாக்குறேன். 3xால பெருக்கினேன் 9x², 3x 2yஆல பெருக்கினேன் +6xy சரியா வந்துட்டு இப்படி தாங்க விட கண்டுபிடிக்கிறேன். சரி, 6வது கணக்கு காரணிகள் என்ன கொடுத்துருக்கு? 4 - m². அப்ப இதுல நான் பெருக்கி பார்த்தேன். முதல் பிராக்கெட்டை நான் பெருக்கவே வேண்டியதில்லை, ஏன்னா எல்லாமே பிளஸ்ல இருக்கு. அப்ப கண்டிப்பா அது விட இல்லை. 2வது விடையா தான் இருக்குமோன்னு சந்தேகம் வருது. 2 - m 2 - m. இப்ப 2யும் பெருக்குன்னா 4, 2யும் m இருக்குன்னா -2m, -m-ஐயும் 2யும் இருக்குன்னா -2m. விடையில -4m காணும். அப்ப அது விடை இல்லை. அப்ப 3வது கணக்கு 2 + m × 2 - m பார்த்தாலே தெரியுது. a + b × a - b மாடல்ல இருக்கு. அப்ப அதான் விடை என்பதை சுலபமாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப காரணிப்படுத்துதல் கணக்கு கேட்டா நம்ம செய்ய வேண்டிய வேலை எப்படி 2 பிராக்கெட்டுகளை சுலபமாக பெருக்குவது என்பதை நான் கத்துக்கிட்டா பெருக்களுக்கும் விட கண்டுபிடிச்சிருவேன், காரணி கேட்டாலும் விட கண்டுபிடிச்சிருவேன். 2 மார்க்கு சுலபமா நான் எடுத்துருவேன். அப்ப அந்த பெருக்கல் கணக்குகளை நன்றாக படித்து கவனத்தில் வச்சுக்கிறேன். ரைட். அதோட அந்த தொடர்பான பயிற்சிகள் முடிஞ்சது. அடுத்தது ஒரு மாறியில் அமைந்த நேரியல் சமன்பாடு. அப்ப அடுத்தது நம்ம ஏற்கனவே வாய்மொழி கூட்டுற இயற்கணித கூற்றா மாத்திர மாதிரி இங்க கணக்குகள் கொடுத்துருப்பாங்க. அதை சமன்பாடுகளா மாற்றி நம்ம விடை கண்டுபிடிக்கணும். இதை சமன்பாடுகளா மாற்றி விடை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை சமன்பாடுகளா எப்படி மாற்றணும், அதுக்கு தீர்வு எப்படி கண்டுபிடிக்கணும், அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா
நிலையில் வச்சுக்கிட்டு முதல்ல ஒரு சமன்பாடை நம்ம ஒவ்வொரு கணக்குலேருந்து சமன்பாடை எழுதிட்டு அதுக்கு பிறகு தீர்க்கதற்கான வழிகள் வேண்டாம், அதுக்கு நேராக விடையில போய் பார்த்துட வேண்டியது. இந்த ஒவ்வொரு கணக்குலேருந்தும் நம்ம சமன்பாடு மட்டும் அமைச்சிட்டாலே நம்ம விடைகள்லேருந்தே எடுத்து எழுதிக்கலாம். அப்போ அதை நல்லா நான் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு இயற்கணித கூற்றையும் சமன்பாடுகளா எப்படி மாத்துறது நமக்கு ஏற்கனவே தெரியும். அதற்கான குறிப்புகள் தான் கொடுத்துருக்காங்க. 8 மற்றும் 7 கூடுதல், அதற்கான கோவை 8 கூட்டல் 7 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் மற்றும் 7 கூடுதல் எக்ஸ் பிளஸ் 7, 16 ஒய்யால் வகுக்க 16/y. இங்கு ஒய் என்பது ஒரு மாறியின் குறிப்பு செயலில் கொடுத்துருக்காங்க. பி என்ற எண்ணின் 3 மடங்குடன் 1 அதிகரிக்க. இந்த மடங்கு கொடுத்துட்டா சற்று நிதானம். 3 மடங்கு அப்போ 3p, அதிகரிக்கன்னா பிளஸ் 1 அதிகரிக்க, அதனால பிளஸ் 1ன்னு போட்டுக்கிறேன். ஓர் எண்ணும் அந்த எண்ணிலிருந்து 5 குறைவாக உள்ள எண்ணின் பெருக்கல் பலன். ஓர் எண்ணுனா எக்ஸ், அந்த எண்ணிலிருந்து 5 குறைவுனா எக்ஸ் மைனஸ் 5, ரெண்டையும் பெருக்கின எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. இது போல அவங்க கொடுத்த குறிப்பிலிருந்து ஒரு சமன்பாடை எழுதிட்டாலே நம்மளால சுலபமாக விடை எழுத முடியும். அதுக்கு கீழே நேரியல் சமன்பாடுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஒரு சமன்பாடு ஒரே ஒரு மாறியில் அமைந்து அந்த மாறியின் மிக உயர்ந்த அடுக்கு 1ஆக இருந்தால் அது ஒருபடி சமன்பாடு அல்லது நேரியல் சமன்பாடு. இதோட நம்மளை ஈஸி சுலபமாக கேட்கணும். பின் வருவனற்றுள் எது நேரியல் சமன்பாடு? ஒருபடி சமன்பாடுன்னா நமக்கு ஞாபகம் வந்துடும், படி 1 இருக்கணும். நேரியல் சமன்பாடுன்னா நம்ம வார்த்தையை மறந்துடுவோம். நேரியல் அப்படின்னா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற நாம மறந்துடுவோம். அப்போ நேரியல் சமன்பாடு அப்படின்னா அதில் ஒரே ஒரு மாறி இருக்கணும், அதில் அடுக்கு 1 இருக்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டே கொடுத்துருக்காங்க. 3x - 7 = 10. இதுக்கு பேர் நேரியல் சமன்பாடு அல்லது ஒருபடி சமன்பாடுன்னு பேர். அந்த ஒருபடி சமன்பாடுங்கிற வார்த்தையை சொன்னா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஒருபடி அப்படின்னா அடுக்கு 1 இருக்கணும். நேரியல் சமன்பாடு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சற்று தடுமாறுவோம். கீழே என்ன எல்லாமே சமன்பாடா இருக்கும். அப்ப ஏதாவது ஒன்று நம்ம டிக் அடிச்சுட்டு வர வாய்ப்பு இருக்கு. அதை நாம வச்சுக்கிறேன். அப்ப ஒரு மாறியில் அமைந்த சமன்பாட்டிற்கு எளிய சமன்பாடு என்றும் பெயர்னு சொல்லியிருக்காரு, அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது 2 மாறியில் அமைந்த சமன்பாடு கொடுத்துருக்காங்க. 2 மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாடுக்கான விளக்கம் கொடுத்துருக்கு. அப்புறம் அங்க குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காரு பாருங்க. மாறியின் மிக உயர்ந்த அடுக்கு 2 அல்லது 3 என அமைந்த சமன்பாடுகளை நாம் இருபடி சமன்பாடுகள் மற்றும் முப்படி சமன்பாடுகளை அழைக்கிறோம். அடுக்கு 2 இருந்தா அதுக்கு பேர் இருபடி சமன்பாடு பேரு, அடுக்கு 3 இருந்தா அதுக்கு பேர் முப்படி சமன்பாடுன்னு பேர். அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. கீழே எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணுடன் 7 கூட்ட 19 கிடைக்கிறது அப்படின்னா அதற்கான சமன்பாடு என்ன? ஒரு எண் நமக்கு தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கலாம், அவங்க இந்த கணக்குல எண்ணுன்னு வச்சிருக்காங்க. அப்ப ஒரு எண்ணுடன் 7 கூட்ட எண் கூட்டல் 7 = 19 அப்படிங்கிற ஒரு சமன்பாடு கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு கணக்குலையும் அவங்க கொடுத்த கூற்ற சமன்பாடா மாத்திட்டோம் அப்படின்னா நம்ம சுலபமா விட கண்டுபிடிச்சிடலாம். என்ன கேட்கலாம்? ஓர் எண்ணுடன் 7 கூட்ட 19 கிடைக்கிறது, அந்த எண் என்னன்னு கேட்டா இது சுலபமான கணக்கு தான். நம்ம அந்த எண்ணு கேட்டா 8, அப்ப 12 7 19 விட 12 கீழே விட இருக்கும். இது போல சுலபமான கணக்கில் கேட்க மாட்டாங்க. ஓர் எண்ணின் 4 மடங்குடன் 18 கூட்ட 28 கிடைக்கிறது. அப்ப அதற்கான சமன்பாடு என்ன எழுதியிருக்கோம்? ஓர் எண் 4 மடங்குன்னா 4x எழுதியிருப்போம். 18 கூட்ட +18 28 கிடைக்கிறது. அப்ப = 28. சமன்பாடு எழுதிட்டேன். இதை நான் தீர்க்கணுமா? நம்ம தீர்க்க முடிஞ்சா தீர்த்து போடுங்க, அப்படி இல்லாட்டி நேராக விடையை போய் பார்த்துறேன். எக்ஸுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாரு, அந்த நம்பரை இந்த 4க்கு பக்கத்தில் போட்டு பெருக்கி அதோட 18 கூட்டுனா எனக்கு விட என்ன வந்துடும்? 28 வரணும். அது போல உள்ள நம்பரை கீழே உள்ள இருந்து எடுத்து போட்டு பெருக்கி நம்ம விடை எழுதிக்கலாம். அதுக்கு பிறகு ஒருபடி சமன்பாடை எப்படி தீர்த்தல் அப்படிங்கிற வழி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே சமன்பாடை தீர்ப்பதற்கான வழிகள் தெரியும். எடுத்துக்காட்டு 3:30 x - 7 = 6 சமன்பாடை தீர்க்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த -7 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் 6ஓட கூட்டும். அப்போ x = 13. அது இடமாற்று முறையில் கீழே போட்டு காட்டிருக்கு. 2வது முறை இடமாற்று முறையில் போட்டிருக்காரு. -7 அந்த பக்கம் போனால் கழிச்சிட்டு இருக்கு 7, அந்த பக்கம் போனால் கூட்டும். அதனால +7 ஆயிட்டு 13 ஆயிட்டு. இது சாதாரணமாக நமக்கு தெரிஞ்சது தான்.
அது மாதிரி பெருக்கிட்டு இருக்கு. எடுத்துக்காட்டுல 6 பெருக்கிட்டு இருக்க அந்த 6 அந்த பக்கம் போனா வகுக்கும். கீழே வகுத்துக்கிட்டு இருக்க 7 அந்த பக்கம் போனா பெருக்கும். அவர் அதனால ஹைலைட் பண்ணி நீல கலர்லயே போட்டு காட்டியிருக்காங்க. ரைட். அதுக்கு கீழே குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட ஒருபடி சமன்பாடுகளை மாற்றியமைக்க ஒத்த உறுப்புகளை ஒரே தொகுப்பாக சமக்குறியுடன் ஒரு பக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். பிறகு இருபுறமும் உள்ள கோவைகளில் இருக்கும் குறிகளை பொறுத்து அடிப்படை செயல்களை செய்ய வேண்டும். முதல்ல கணக்கு கொடுத்திருந்தாங்கன்னா ஒத்த உறுப்புகளை ஒரே பக்கமாக கொண்டாந்து விடை காண்பது என்பதுதான் சுலபமான வழி. அதை அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சி கணக்குலாம் சுலபமானதுதான். x+5 = 12 சமன்பாட்டின் மதிப்பு கண்டிப்பா இது மாதிரி சுலபமான அதுபாடு சுலபமான கணக்குகள் சுலபமான கணக்குகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்ம விட தான் இருக்குமே. அந்த இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துல 7ங்கிற நம்பரை போட்டா எனக்கு 12 விட வந்துடும். அப்ப அந்த 7 தான் விட அப்படிங்கிறத நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிட முடியும். அதன் பிறகு ஒருபடி சமன்பாட்டில் வாக்கிய கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அப்ப வாக்கிய கணக்குகள் அப்படிங்கிறது 2 எண்களின் கூடுதல் 36, அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் எனில் அந்த எண்ணை காண்க. அப்ப அந்த எண்ணை காண்க அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது இந்த சமன்பாடு கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் நமக்கு 2x + 8 = 36 கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அது வரைக்கும் நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னாலே அதுக்கு பிறகு நான் அதன் பிறகு முடிஞ்சா தேர்த்துக்கிறேன். அப்படி இல்லாட்டி நான் என்ன பண்ணுறேன், கீழே கண்டிப்பா விடை இருக்க போகுது. அந்த விடையை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கணக்கில் கொண்டு போய் போட்டு சுலபமாக விடை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அடுத்தது அதே போலதான் அடுத்தது ஒவ்வொரு கணக்குலேருந்தும் மிகப்பெரிய கணக்கு கேட்டாலும் விடைய நம்ம என்ன பண்ணுறோம், சமன்பாடு அமைச்சு அந்த விடைய அதில் பிரதிக்கிட்டோம்னா நமக்கு தேவையான எளிய சமன்பாடுகள் தொடர்பா வழிக்கணக்குலேருந்து விடை கண்டுபிடிக்க சொன்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை கீழே உள்ள விடைகளை பார்த்து அது தொடர்பான சமன்பாடுகளுக்கு பொருந்துதா அப்படிங்கிற விளக்கத்தை பார்த்தாலே நம்மளால என்ன பண்ண முடியும், சுலபமா விடை எழுத முடியும். அதனால அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி கேள்விகள் அவங்க மேக்சிமம் தவிர்த்துறாங்க. ஏன்னா கண்டிப்பா விடையிலேருந்து நம்ம சுலபமா என்ன பண்ண போறோம், இரு எண்களின் கூடுதல் 15 எனில் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் எனில் அப்படின்னால நம்ம கண்டுபிடிச்சிடும் டிஃபரெண்ட் எவ்வளவு இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு கேள்வி சென்ற முறை பேப்பர் 1ல கேட்டிருக்காங்க. இரு எண்களின் கூடுதல் 15, ஒரு இரு எண்களுக்குள்ள வேறுபாடு 8, அந்த எண்ணில் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பார். அப்ப இதை நான் கஷ்டப்பட்டு நான் சமன்பாடு அமைச்சு கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. கீழே விடையை பார்த்தாலே தெரியும். எந்த எண்ணெய் 2 விடையை கூட்டினா 15ன்னு பார்ப்பேன், எந்த 2 விடைக்கு வித்தியாசம் 8ன்னு பார்ப்பேன், டக்குன்னு விடை எழுதிருப்பேன். அதுக்கு நான் சமன்பாடு எழுதணும், விடை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கடினத்தன்மையே தேவையில்லை. இது சுலபமாக விடை எழுதக்கூடிய ஒரு பகுதி. இப்ப சமன்பாடு கொடுத்துட்டாலும் சரி, அவங்க வழிகணக்கு கொடுத்தாலும் சரி, விடையிலிருந்து விடை கண்டுபிடிப்பது தான் சுலபமான வழி. அதில் சமன்பாடே அமைக்க தெரியல, வருத்தப்படவே வேண்டியில்லை. விடை கொடுத்துருக்காங்க, கணக்குல என்ன கேட்டிருக்காங்கன்னு மட்டும் பார்க்குறேன். ஒரு எண்ணினுடைய 3 மடங்கா, அப்போ 3 முதல் நம்பரை 3ஆல பெருக்கி அதோட 8 கூட்டினா எனக்கு தேவையான விடை வருதா அப்படின்னு பார்த்தாலே சுலபமாக விடை எழுத முடியும். இது தொடர்பான பயிற்சி கணக்குகள் தான் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு கிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப வரைபடங்கள் தொடர்பான அதிலிருந்து நம்மளை கேள்வி 1 மார்க்கு கண்டிப்பாக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புள்ளிகள் தொடர்பாக கேட்பாங்க. அந்த விளக்கங்களை நம்ம அடுத்த வகுப்புல நம்ம தெரிஞ்சுப்போம். நன்றி.